ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தொடர்ந்து இந்த இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற இந்த பகுதியில் இந்த காலையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களெல்லாம் அவர் நம்மை கண்மணி போல காத்து, இயேசு நம்மளை கண்மணி போல காத்து தொடர்ந்து இவ்வளோ தூரம் ஆசீர்வதித்து நம் ஜீவனோடு கூட எழும்பி தேவ சமூகத்தில் நிலை நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இவ்வளோ தூரம் பலப்படுத்தி நடத்தினவர் தொடர்ச்சியாய் நம்மை அவரே ஆசீர்வதித்து பலப்படுத்தி உறுதிப்படுத்தி தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதுக்கு உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ கடந்த நாளெல்லாம் காத்து இந்த புதிய நாளை தந்துட்டாரா? இந்த புதிய நாளில் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது அவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கிறதுனால தேவனுக்கு நன்றி சொல்லி நம்மை நாமே ஆண்டோடைய சமூகத்தில் முதலாவது ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு நம்மை சார்ந்தவர்கள், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம உலக வாழ்க்கையில் கடந்து போகும்போது இந்த நாள் முழுவதும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பும் ஆரோக்கியமாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்ய அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை பலவிதமான வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளால் நிறைந்திருக்கலாம், போராட்டத்தினால் நிறைந்திருக்கலாம். அவைகளெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி இவைகளிலிருந்தாம் என்னை நீங்கி என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று நீங்கள் அவருடைய சமூகத்தில் கேட்கும் போது அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ அர்ப்பணிச்சிட்டிங்கனாலே தொடர்ச்சியாய் அவரே நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த நாளிலும் நீதிமொழிகளே நாம் போன நிகழ்ச்சியிலும் பார்த்ததுனால நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். பாருங்க, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவானா? புரியுதா? அவனுக்கு இக்கட்டுன்னு வரும்போது அதிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவான் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீதியாக வாழணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியாக வாழ்கிறது எப்படின்னா தேவனுக்கு செவி கொடுத்து வாழ்வது, அநியாயம் செய்வதில்லை, எல்லாவற்றையும் நீதியாக யோசிப்பது, மற்றவங்களை புண்படுத்துகிறது இல்லை, மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறது இல்லை, எல்லாவற்றிலும் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே நாம் நீதியாய் நேர்மையாய் உண்மையாய் கடந்து போவதுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கணவனாக இருக்கலாம், கணவனுக்கு ஏற்ற பொறுப்பு, மனைவியாக இருக்கலாம், மனைவிக்கு ஏற்ற பொறுப்பு, மருமகனாக இருக்கலாம், மருமகனுக்கு ஏற்ற பொறுப்பு, மருமகளாக இருக்கலாம், மருமகளுக்கு ஏற்ற பொறுப்பு, பிள்ளைகளாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஏற்ற பொறுப்புகளிலே நாம் நீதியாக இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அப்படி நடந்து கொள்ளும் போது நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிப்பாராம். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்கிறது? த ரைச்சியஸ் இஸ் டெலிவர்ட் ஃப்ரம் ட்ரபிள். தமிழில் என்ன சொல்கிறோம்? நீதிமான்கள் விடுவிக்கப்படுவான். நீதிமான்கள் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள், இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அப்போ நம்ம நீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு ஒரு இக்கட்டு வருது, அதிலிருந்து ஆண்டவரை நம்மளை விடுவிச்சிருவார். அதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம சொந்த பலத்தில் ட்ரை பண்ணாதீங்க, தோற்றுருவீங்க. யாரோ பலத்தில் ட்ரை பண்ணாதீங்க, தோற்றுருவீங்க. தேவ பலத்தை நாடி நடங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து அற்புதமான விதத்தில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஒருவர் தான் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா குறைகளுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்துவார். தீய செயல்முறைகளுக்கு விலகி காத்து நன்மையான பாதையில் நடத்துவார். சத்துரு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காத்து தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு அவரே நமக்கு இரக்கம் பாராட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களை ஆண்டவர் இக்கட்டுகளுக்கு விடுவிக்கிறார் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு அந்த வசனத்தின் மறுபகுதி சொல்லுகிறது, அவன் இருந்தான் தெரியுமா? துக்கத்தில் அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான். அவனை விடுவிச்சிருவாரு. ஆனால் அவன் இக்கட்டில் இருந்தான் பார், அந்த இக்கட்டுக்கு இந்த துன்மார்க்கன் விடுவான். அப்போ துன்மார்க்கன் எப்போதுமே இக்கட்டில் வாழுகிறவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்னைக்கு உங்கள் துன்மார்க்கத்தனங்களை விட்டு விடுங்கள். துன்மார்க்கம் என்பது என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் வரப்போகிற கோபாக்கினிக்கு தப்பித்துக் கொள்ளுகிறது மாத்திரம் இல்லாமல், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையை நிர்ணயித்திருக்கிற நாள் வரை இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு, ஆசீர்வாதம் என்பது பணம் பொருள் எல்லாம் இல்லை. ஏன்னா உணர் வசனம் சொல்லுது. அதே பகுதி நான் வாசித்து கொண்டு வரும்போது அந்த இடத்துல 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமே. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். பாருங்க, விழுவான். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல? ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது தேவனோடு நடப்பது, முழு ஆரோக்கியத்தோடு இருப்பது, சமாதானத்தோடு கூட இருப்பது. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று உறுதியாய் அவரை நம்பி வாழுகிறது தான் ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை தான் கர்த்தர் விடுவிப்பார். அவனுக்கு இக்கட்டு வந்தால் விடுவிச்சிருவார். பணத்தை நம்பி போகிறான் தெரியுமா, அவன் துன்மார்க்கன். அவன் துன்மார்க்கன். நீதிமான் விடுவிக்கப்பட்டான் தெரியுமா? இக்கட்டு, அந்த இக்கட்டில் அவன் சிக்கிக்கொள்வான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இக்கட்டு நிறைந்த ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தில் வாழப்போகிறியா, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் வாழப்போகிறியா என்பதை இந்த நாளில் முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். அப்போ துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு விலகிடுங்கள். நீதியாய் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசு உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவார். நீதியாய், நேர்மையாய், உண்மையாய் ஜீவனம் பண்ண பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நம்பினவன் ஒரு நாளும் வெக்கப்பட்டதாய் வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. அவரை நம்பினவர்கள் செழித்திருக்கிறார்கள். அவரை நம்பின நான் குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டதான் இன்றைக்கு உங்கள் நடுவில் ஒரு ஊழியக்காரனாய் அவருடைய குரலாய் நின்று உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். இதுக்கு காரணம் நான் அல்ல, என்னுடைய பலனோ, என்னுடைய தகுதியோ, என்னுடைய ஞானமோ இல்லை. நான் எத்தனையோ முறை அவரை விட்டு விலகினவன், எத்தனையோ முறை ஊழியத்துக்கு வந்த பிறகும் சில காரியத்தை நிமித்தமாய் துக்கப்படுத்தி இருக்கிறவன். ஆனால் அவைகளிலிருந்தெல்லாம் மீண்டு நான் தேவ சமூகத்தில் போய் என்னை நிறுத்தும் போது அவைகளுக்கெல்லாம் என்னை விலகி காத்து இந்த நாள் வரை கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து உங்களுக்கு முன்னே என்னையே நிறுத்தி இருக்கிறாரானால் அவர் உங்களையும் பலப்படுத்த முடியும், உங்களையும் நிலைநிறுத்த முடியும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் உங்களை நடத்துவார். இயேசு உங்களை வழிநடத்துவார். உங்களை இயேசு விடுவிப்பார். இயேசு எல்லா தீமைக்கும் விலகி காப்பார். இயேசுக்கிட்ட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை வாசிப்போமா? 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான். 28ஆம் வசனம் என்ன சொல்லுது? தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். துளிரை போல தழைப்பார்கள். புரியுதா? அப்போ நீதிமானுக்கு ஐஸ்வர்யத்துக்கு சம்பந்தம் இல்லையா? இந்த வசனம் சொல்லுதா? நீதிமான்களோ துளிரை போல் தழைப்பார்கள், ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அதை நம்பாதீங்க. அதுக்கே அந்த நோக்கத்தோடு வாழாதீங்க. ஐஸ்வர்யம் நமக்கு தேவை, ஆனால் அது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதையே தேடிக்கிட்டு போகக்கூடாது. அதை கொடுக்குறவரை தேடுங்க, அது கூட சேர்ந்து வரும். எல்லா காரியமும் கூட சேர்ந்து வரும். இயேசுவை தேடுங்க, உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க நாம் ஜெபிக்க போகிறோம். அதே நேரத்தில் தேவனோடு நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். தீமையான வழிகளுக்கெல்லாம் கர்த்தர் விலகி காப்பார். பலவீனமாக இயேசு விடுவிப்பார். போராட்டமாக இயேசு விடுவிப்பார். உங்கள் பிரச்சனையாக இயேசு தான் எல்லாவற்றையும் தீர்ப்பார். எல்லா தீமைக்கும் விலகி காப்பார். வரப்போகிற இக்கட்டிலிருந்து உங்களை விடுவித்து தெளிவான பாதையில் அவர் உங்களை வழிநடத்த போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை இக்கட்டிலிருந்து விடுவிக்க நீர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு இவர்கள் நீதியாய் வாழ்வதற்கு உதவி செய்யும். இன்னொரு நாள் இந்த பூமியில் தந்திருக்கிறீங்க, அது உமக்காக பிரயோஜனப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். எல்லா விதத்திலையும் நீதியான பாதையில் கடந்து போக உதவி செய்யுங்க. தவறான காரியங்களுக்கெல்லாம் விலகி காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிரசனத்தினாலும், உங்கள் மகிமையினாலும், உங்கள் தயவினாலும், உங்கள் இரக்கத்தினாலும் மூடி மறித்து சாத்தானின் சகல தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் இவர்களை நீரே வழிநடத்த வேண்டுமாய் உங்கள் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்.
நீரே பொறுப்படுத்தி நீரே பாதுகாத்து மேன்மையான காரியங்களை செய்யுங்க. சாத்தானின் சகல சதி திட்டங்களுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நீரே இவர்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சாத்தானின் சகல தந்திரங்களுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நீரே வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் திருப்பிரசனத்தில் உங்கள் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் காத்தவர் தொடர்ச்சியாக நீரை வழிநடத்த வல்லவராக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தையும் மகிமைப்படுத்த உயர்த்த கிருபத்தாங்க. பிசாசின் எல்லா கருகளுக்கும் விலகி காத்து நன்மையான பாதையில் நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த நாள் முழுவதும் தேவனோடு கூட பிரயாணப்படுங்கள். குறைகளெல்லாம் நீக்கி கர்த்தர் நிறைவாக்கிடுவார். அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கை விடுவிக்கப்பட போகிறது. தெளிவான பாதையில் தேவன் உங்களை வழிநடத்துவார். எதுக்கெல்லாம் பிரயாசம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். எனவே தேவனோடு கூட பிரயாணப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.